கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு திறந்திருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கான். நீதிமானா நடக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாராம். அவருடைய செவி அவர்கள் எப்போ கூப்பிடுவாங்க நம்ம மறு உத்தரவு கொடுக்கலான் இருக்குமா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதிமானாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ 2 விதமான ஆசீர்வாதங்களை இங்கே பார்க்க முடிகிறது. ஒன்று, அவர் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறாரு. இன்னொன்று, நம்ம சொல்கிறத கேட்க அவர் விரும்புகிறார் என்று அர்த்தம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். இப்போ நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதம் ஏராளம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமானை இக்கட்டில் விடுதலை ஆக்குகிறார், நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று ஏராளமான காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்போது நம்ம நீதிமானாய் வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா லோத்து ஒரு நீதிமான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேக தெய்வ மனிதர்கள், நம்ம யோபு பார்த்தீங்கன்னா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களாக கர்த்தருக்கு பயந்து நீதிமான்களாக இருந்தவங்க. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், நோக்கமாக இருக்கிறார். அதனால் நாமளும் அப்படி நீதிமானாக இருக்கும்போது நம்ம மேலேயும் கர்த்தர் நோக்கமாக இருப்பார். ஜெபிப்போமா. கர்த்தர் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறார். நீங்கள் நீதிமானாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மேல் நோக்கமாக இருப்பார். பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம். இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உடைய பிரச்சனை எங்களுக்குள்ளே இருக்கட்டும், உங்கள் சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டுடைய மகிமையினால் நிரப்பும் அப்பா. ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.